இன்னைக்கு வீடியோல நம்ம gerund பத்தி பார்க்க போறோம். ஸோ gerund அப்படின்றது நான் ஃபைனைட் வேர்ப்ல ஒரு வகை. நான் ஃபைனைட் வேர்ப்ல எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். ப்ரீவியஸ் வீடியோஸை நம்ம அதுதான் பார்த்துட்டு வரோம் இல்லையா? ஸோ நான் ஃபைனைட் வேர்ப்ல 3 டைப்ஸ் இருக்கு. இன்ஃபினிட்டிவ், gerund, பார்ட்டிசிபிள். ஸோ இன்ஃபினிட்டிவும் பார்ட்டிசிபிளும் நம்ம பார்த்துட்டோம். இதுல நம்ம gerund பத்தி பார்க்க போறோம். ஸோ gerund அப்படின்றது gerund is a verb word that used as a noun or noun phrase. ஸோ அது ஒரு பார்க்கறதுக்கு verb வார்த்தை மாதிரி இருந்தாலும் கூட அதை நாம நவுனா தான் யூஸ் பண்ணுவோம். அதுதான் gerund. அதே மாதிரி தான் இன்ஃபினிட்டிவும் இருந்தது, பார்ட்டிசிபிளும் இருந்தது இல்லைங்களா? ஸோ gerund நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா verb plus ing அப்படின்னு சொல்லி எழுதுவோம். ஸோ ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், பார்ட்டிசிபிள்ல 3 டைப்ஸ் இருந்துச்சு. ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், பெர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள்னு. ஸோ அந்த ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள நம்ம எப்படி எழுதணும்? verb plus ing தான் எழுதணும். அதே மாதிரி தான் gerundையும் நம்ம verb plus ingன்னு எழுத போறோம். ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே verb வேர்டா இருந்தாலும் கூட ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் உங்களுக்கு அட்ஜெக்டிவா ஆக்ட் ஆகிட்டு இருந்தது, gerund உங்களுக்கு நவுனா ஆக்ட் ஆக போகுது. இதுதான் டிஃபரன்ஸ் ரெண்டுத்துக்கும். ஸோ எப்படி அந்த வார்த்தைகளை எழுத போறோம்? swim plus ing, swimming. dance plus ing, dancing. run plus ing, running. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம அந்த gerund வார்த்தைகளை நாம எழுத போறோம். ஸோ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். walking is a good exercise. walking, walk plus ing. வாக்குன்றது verb வேர்டா இருந்தாலும் கூட இந்த இடத்துல அது gerund ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ வாக்கிங்கை பத்தி தான் நம்ம பேசுறோம், அதனால அது ஒரு சப்ஜெக்டாகவும் நவுனாகவும் இந்த சென்டென்ஸ்ல அது ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. அப்போ இந்த சென்டென்ஸ்ல யார் மெயின் வேர்ப்? இஸ் அப்படின்றது தான் மெயின் வேர்ப். ஏன்னா அதுதான் அந்த சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய டென்சஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறப்போகுது. பர்சன்ஸோ இல்ல சிங்குலர் ப்ளூரலோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த இஸ்ன்ற அந்த வேர்ப் தான் சேஞ்சஸ் ஆக போகுது. வாக்கிங்ன்ற வேர்ப்ல எந்த சேஞ்சஸும் வரப்போறது இல்லை, அது ஒரு நவுன். சரியா? அப்படிதான் நம்ம மெயின் வேர்பையும் gerundையும் பிரிச்சு பார்க்கணும். செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். ஸ்மோக்கிங், ஸ்மோக்கிங்கை பத்தி பேசுறோம். ஸோ ஸ்மோக்கிங்ன்றது இந்த இடத்துல நவுனாகவும் சப்ஜெக்டாகவும் ஆக்ட் ஆயிட்டு. அதே மாதிரி தான் இந்த இடத்துல எது மெயின் வேர்ப் உங்களுக்கு? இஸ். ஸோ அந்த இஸ்ன்றது தான் உங்களுக்கு டென்சஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறப்போகுது. ஸ்மோக்கிங் வாஸ் அப்படின்னு தான் நம்ம எழுத முடியுமே தவிர, பட் இது வந்து ஒரு யூனிவர்சல் ட்ரூத். ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் ஹெல்த்ன்றது யூனிவர்சல் ட்ரூத். அது எப்பொழுதுமே இன்ஜூரியஸ் டு ஹெல்த் தான். ஸோ அதனால அதை வந்து நான் டென்ஸா மாற்றி எழுத முடியாது. நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் பாஸ்ட் டென்ஸ்ல எழுதணும்னு நினைச்சா ஸ்மோக்கிங் வாஸ்ன்னு தான் அந்த இஸ்ஸை தான் நான் மாத்துவேனே தவிர ஸ்மோக்கிங்ன்ற வேர்பை என்னால மாற்ற முடியாது. அப்போ அது இந்த இடத்துல மெயின் வேர்பா ஆக்ட் ஆகல. ஸோ அது நான் ஃபைனைட் வேர்பாக தான் ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. அதுல எந்த நான் ஃபைனைட் வேர்புன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா நான் ஃபைனைட் வேர்ப்லயே உங்களுக்கு இன்ஃபினிட்டிவ் இருக்கு, gerund இருக்கு, பார்ட்டிசிபிள் இருக்கு. இன்ஃபினிட்டிவ்ன்றத நம்ம வேர்புக்கு முன்னாடி டூ போட்டு எழுதுவோம். ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா நம்ம இங்க verb plus ing போட்டு எழுதியிருக்கோம். ஸ்மோக் plus ing, ஸ்மோக்கிங்னு எழுதியிருக்கோம். பாஸ்ட் பார்ட்டிசிபிள், பெர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள்னு எடுத்து பார்த்தா அதுவும் கிடையாது. இந்த இடத்துல நம்ம gerundா ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளான்றத தெளிவா பார்த்துக்கணும். ஸோ இந்த இடத்துல அது நவுனா ஆக்ட் ஆகிட்டு இருக்கனால அது gerund, ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் கிடையாது. ஸோ ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டா அதுல இப்படிதான் நீங்க பிரிச்சு பார்க்கணும். ரீடிங் இஸ் ஹிஸ் ஃபேவரட் பாஸ்ட் டைம். இதுலயும் நம்ம ரீடிங்கை பத்தி பேசுறோம், அதனால சப்ஜெக்டாகவும் நவுனாகவும் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. இதுலயும் உங்களுக்கு மெயின் வேர்ப்னு பாத்தீங்கன்னா இஸ் தான். ஸோ அதை தான் வந்து இப்போ அவனுக்கு வந்து ஃபேவரட் பாஸ்ட் டைம், இந்த காலகட்டத்துல அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹாபினா அது ரீடிங் அப்படின்னு இருக்கு. ஒருவேளை அவனுக்கு ஹாபி சேஞ்சஸ் ஆகி அவன் வேற ஏதாவது அவனோட ஹாபியா மாத்திட்டான், முன்னாடி அவனுக்கு வந்து ரீடிங் வந்து ஹாபியா இருந்துச்சு அப்படின்னு சொல்றப்போ நம்ம ரீடிங் வாஸ் ஹிஸ் ஃபேவரட் பாஸ்ட் டைம்னு மாத்திடுவோம். ஸோ அப்போ அந்த பாஸ்ட் டென்ஸ்ல நான் மாற்றும் பொழுது கூட எனக்கு இஸ்ன்ற அந்த வேர்ப்ல தான், அந்த மெயின் வேர்ப்ல தான் எனக்கு சேஞ்சஸ் நடக்குதே தவிர ரீடிங்ன்ற வேர்ப்ல எனக்கு சேஞ்சஸ் நடக்கல. அப்போ அது ரீடிங்ன்றது உங்களுக்கு வேர்பா இந்த இடத்துல ஆக்ட் ஆகல, நான் ஃபைனைட் வேர்பா ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதுல உங்களுக்கு gerundா ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. சரியா? நெக்ஸ்ட் பாருங்க. பிளேயிங் கார்ட்ஸ் இஸ் நாட் அலவுட் ஹியர். ஸோ இந்த ஸ்லைட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா,
gerund ஒரு சென்டென்ஸ்ல எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ண போறோம்ன்றத பார்க்க போறோம். இப்போ இதுல பிளேயிங் கார்ட்ஸ், அந்த பிளேயிங் அப்படின்றது இந்த இடத்துல நவுனா ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. பிளேயிங் கார்ட்ஸ் அப்படின்றது நம்ம அதை பத்தி பேசுறோம், அப்ப அது இந்த இடத்துல சப்ஜெக்டா ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ நவுன் ஆகவும் சப்ஜெக்ட் ஆகவும் ஆக்ட் ஆயிட்டு இருக்கு இல்லையா? சப்ஜெக்ட் எதோட சப்ஜெக்ட் ஆக்ட் ஆயிட்டு இருக்கு? இஸ்ன்ற வேர்பினுடைய சப்ஜெக்டாக அந்த பிளேயிங் வந்து உங்களுக்கு இது ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. அப்போ ஒரு சென்டென்ஸ்ல gerund நாம சப்ஜெக்ட் பிளேஸ்ல யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாருங்க, I like reading poetry. I like reading. ஸோ அந்த இடத்துல ரீடிங் அப்படின்றது உங்களுக்கு ஆப்ஜெக்ட் ஆக்ட் ஆயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம அது ஒரு நவுன். ஸோ எதனுடைய ஆப்ஜெக்ட் ஆக்ட் ஆயிட்டு இருக்குது? ஆப்ஜெக்ட்னு இருந்தா அந்த சென்டென்ஸ்ல கண்டிப்பா ஒரு வேர்ப் இருக்கணும் இல்லையா? அந்த வேர்ப் என்ன வேர்பா இருக்கணும்? டிரான்சிட்டிவ் வேர்பா இருக்கணும். ஸோ டிரான்சிட்டிவ் வேர்ப், இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் இருக்கக்கூடிய சென்டென்ஸ்ல உங்களுக்கு வேர்பு இருக்காது, சாரி ஆப்ஜெக்ட் இருக்காது. ஆப்ஜெக்ட் இல்லாத வேர்பை தான் நம்ம இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஆப்ஜெக்ட் இருக்குன்றப்போ இந்த இடத்துல உங்களுக்கு லைக்ன்றது டிரான்சிட்டிவ் வேர்ப். ஸோ லைக்ன்ற வேர்பினுடைய ஆப்ஜெக்டாக இந்த இடத்துல ரீடிங்ன்றது ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. அந்த gerund வந்து உங்களுக்கு ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. பிளஸ் ரீடிங்ன்றது ஒரு நவுன் இந்த இடத்துல, அது வேர்ப் கிடையாது. ஸோ ஒரு சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் இடத்துலையும் நம்ம gerund யூஸ் பண்ணலாம், ஆப்ஜெக்ட் இடத்துலையும் நம்ம gerund யூஸ் பண்ணலாம். He is fond of dancing. He is fond, அவனுக்கு பிடிக்கும். அப்போ என்ன பிடிக்கும்ன்றத அந்த ஆஃப் போட்டு நம்ம டான்சிங் போடுறோம். ஸோ இந்த இடத்துல ஆஃப்ன்றது ப்ரிப்போசிஷன், ப்ரிப்போசிஷனுக்கு தேவையான ஆப்ஜெக்டா அது இந்த இடத்துல ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. அப்போ ஆப்ஜெக்ட் ஆஃப் தி ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அப்போ இந்த ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ற இடத்துல ப்ரிப்போசிஷனுக்கு தேவையான ஆப்ஜெக்டாகவும் நாம gerund பயன்படுத்தலாம் ஒரு சென்டென்ஸ்ல. இதுதான் gerund வந்து நம்ம ஒரு சென்டென்ஸ்ல எங்க பயன்படுத்தலாம்ன்றதுக்கான எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, gerund இன்ஃபினிட்டிவ் ரெண்டுத்துக்குமே நம்ம ஒரே இடத்துல பயன்படுத்தலாம். ஏன்னா நம்ம இன்ஃபினிட்டிவ் பார்க்கும் போதும் அந்த சப்ஜெக்ட்ல யூஸ் பண்றோம், ஆப்ஜெக்ட்ல அதெல்லாம் பார்த்துப்போம். அப்போ gerundையும் இன்ஃபினிட்டிவையும் நம்ம ஒரே மாதிரி யூஸ் பண்ணலாம். இன்ஃபினிட்டிவ்னா நம்ம வேர்புக்கு முன்னாடி டு போட்டு எழுத போறோம், gerundனா வேர்போட ing சேர்த்து எழுத போறோம், அவ்வளவுதான். To swim is a good exercise, அது இன்ஃபினிட்டிவ். ஏன்னா வேர்புக்கு முன்னாடி நாம டு போடுறோம் இல்லையா? Swimming is a good exercise, அது gerund. ஏன்னா verb plus ing. ஸோ ரெண்டுமே உங்களுக்கு இந்த இடத்துல நவுன் ஆகவும் சப்ஜெக்ட் ஆகவும் ஆக்ட் ஆயிடுது. ஸோ இன்ஃபினிட்டிவ் ஒரு சென்டென்ஸ்ல என்னவா ஆக்ட் ஆகும்ன்றத பார்த்தோம் இல்லையா? நவுனா ஆக்ட் ஆகும், அட்ஜெக்டிவ் ஆக்ட் ஆகும், அட்வர்பா ஆக்ட் ஆகும். இந்த இடத்துல அது நவுனா ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்றாங்க? நீந்துதல் ஒரு நல்ல உடற்பயிற்சி அப்படின்றாங்க. செகண்ட்ல நீச்சல் ஒரு நல்ல உடற்பயிற்சி. ரெண்டுமே ஒண்ணுதான். அது இன்ஃபினிட்டிவ்ல சொல்லும் போது உங்களுக்கு நீந்துதல்னு வருது, அவ்வளவுதான். ஸ்விம்மிங்னு சொல்லும் போது நீச்சல்னு வருது. ஸோ gerundக்கும் இன்ஃபினிட்டிவும் ஒரே மாதிரி யூஸ் பண்ணலாம். ரெண்டுத்தையும் பெருசா டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு எதுவும் இல்லை. டீச் மீ டு ஸ்விம். டீச் மீ டு ஸ்விம் அப்படின்றது ஸ்விம்ன்ற வேர்புக்கு முன்னாடி நம்ம டூ போட்டு எழுதியிருக்கோம். பிளஸ் அது டென்சஸ்க்கு ஏற்ற மாதிரியோ பர்சன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியோ நம்பருக்கு ஏற்ற மாதிரியோ மாற போறது இல்லை. இந்த இடத்துல மெயின் வேர்ப் யாருன்னு பாத்தீங்கன்னா டீச் அப்படின்றது தான். அதனால அந்த டு ஸ்விம் அப்படின்றது இன்ஃபினிட்டிவ். டீச் மீ ஸ்விம்மிங் வேர்ப் பிளஸ் ing போட்டு எழுதியிருக்கோம். அதே மாதிரி இந்த இடத்துல அது மெயின் வேர்ப் கிடையாது. ஸோ அப்போ அது gerund-ஆ ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ரெண்டுமே இந்த இடத்துல உங்களுக்கு ஆப்ஜெக்டா ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. To see is to believe. நெக்ஸ்ட் என்னது? seeing is believing. ஸோ ஃபர்ஸ்ட்ல உங்களுக்கு சீக்கு முன்னாடி டூ போட்டு எழுதியிருக்கோம், அது இன்ஃபினிட்டிவ். சி பிளஸ் ஐஎன்ஜின்னு போட்டு எழுதுறப்போ அது இந்த இடத்துல gerund-ஆ ஆக்ட் ஆகுது. ரெண்டுத்துலையுமே உங்களுக்கு மெயின் வேர்ப்னு பார்த்தீங்கன்னா இஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்றாங்க? டு see is to believe. ஸோ இந்த சென்டென்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு இன்ஃபினிட்டிவ் இருக்கு. டு சீயும் உங்களுக்கு இன்ஃபினிட்டிவ் தான், டு பிலீவும் உங்களுக்கு இன்ஃபினிட்டிவ் தான். அதே மாதிரி தான் செகண்ட் சென்டென்ஸ்ல சீயிங் அதுவும் உங்களுக்கு gerund தான், பிலீவிங் அதுவும் உங்களுக்கு gerund தான். ஸோ சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ரெண்டுத்துலையுமே ரெண்டு பிளேஸ்லயுமே உங்களுக்கு இன்ஃபினிட்டிவும் gerund-ம் வந்திருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? பார்ப்பது நம்புவது. பார்ப்பது தான் வந்து நம்ம நம்புறது. ஓகே, அப்படி சொல்றாங்க. சீயிங் இஸ் பிலீவிங் அப்படின்னா பார்ப்பது தான் நம்புவதற்கு சமம் அப்படின்ற மாதிரி அந்த பொருள் வரும். ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒண்ணுதான். நம்ம இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்றோமா gerund யூஸ் பண்றோமான்றத
கிளியரா டெசிஷன் எடுத்துட்டு நம்ம அதை யூஸ் பண்ணணும். அவ்வளவுதான். இப்போ நாம ஜெரண்டுக்கும் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்க்க போறோம். எப்படி ஜெரண்டுக்கும் இன்ஃபினிட்டிவ்க்கும் டிஃபரன்ஸ் இல்லைன்றத நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி யாருக்கு டிஃபரன்ஸ் இருக்கோ அவங்களே பார்க்கணும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ரன்னிங் த டேப் வில் எம்டி த டேங்க். He left the tap running. ஸோ ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா verb plus ing, run plus ing, running எழுதியிருக்கோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட்ல அது ஜெரண்டா ஆக்ட் ஆகுது, செகண்ட் சென்டென்ஸ்ல அது ப்ரெசென்ட் பார்ட்டிசிபிள் ஆக்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்றாங்க, ரன்னிங் த டேப்பை பத்தி பேசுறோம். அதாவது டேப்பை ஓபன் பண்றதுனால என்ன நடக்க போகுதுன்றத பத்தி பேசுறோம். அப்போ அந்த இடத்துல அது சப்ஜெக்ட். ஓகே, அப்போ ரன்னிங்ன்றத அந்த இடத்துல உங்களுக்கு நவுன் ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. இதுலயே நாம புரிஞ்சுக்கணும், நவுன் ஆக்ட் ஆயிட்டு இருக்கப்போ அது ஜெரண்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ டேப்பை திறந்து விடுறதுனால நமக்கு டேங்க் வந்து எம்டி ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ்ல he left the tap running. he left the tap, அவன் விட்டுட்டான். அந்த டேப்பை எப்படி விட்டுட்டான் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அந்த டேப்ன்ற ஒரு நவுனை நாம மிகைப்படுத்தி சொல்றோம். அவன் டேப்பை திறந்து விட்டுட்டான், திறந்தே வச்சுட்டான் அப்படின்னு. அப்ப அந்த டேப்ன்ற ஒரு நவுனை உங்களுக்கு குவாலிஃபை பண்ணி ரன்னிங்ன்ற அந்த ஒரு வேர்ப் வேர்டு வரனால அது இந்த இடத்துல வேர்பா ஆக்ட் ஆகாம அட்ஜெக்டிவா ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜின்னு நம்ம எழுதி அது நவுனா ஆக்ட் ஆகாம அட்ஜெக்டிவா ஆக்ட் ஆயிட்டு இருக்கப்போ அதை நாம ப்ரெசென்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, டிராவலிங் கேன் பி ஃபன். டிராவலிங் ரொம்ப ஜாலியா இருக்கும். ஸோ டிராவலிங்கை பத்தி பேசுறோம், அது இந்த இடத்துல சப்ஜெக்ட் ஆக்ட் ஆயிட்டு இருக்கு, நவுனா ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போ இந்த இடத்துல அது ஜெரண்ட். தி டிராவலிங் மேன் ரீச்டு ஹிஸ் டவுன். ஸோ ஊர் சுற்றக்கூடிய மனிதன், உலகம் சுற்றும் வாலிபன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் தன்னுடைய டவுனுக்கு ரீச் பண்ணிட்டான், தன்னுடைய டவுனுக்கு திரும்பி வந்துட்டான் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்ப அந்த மேன்ன்ற ஒரு நவுனை நம்ம குவாலிஃபை பண்ணி சொல்றோம், டிராவலிங் மேன் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த இடத்துல அது அட்ஜெக்டிவா ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. நவுனா ஆக்ட் ஆனிச்சுன்னா உங்களுக்கு ஜெரண்ட், அட்ஜெக்டிவா ஆக்ட் ஆச்சுன்னா அதை நாம ப்ரெசென்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்லுவோம். ஸோ இவ்வளவுதான் உங்களுக்கு ஜெரண்டுக்கும் ப்ரெசென்ட் பார்ட்டிசிபிளுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். பிளஸ் இதுதான் ஜெரண்ட். எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு